பிரார்த்தனை பண்ணுறார். பூஜை செய்து பூஜையுடைய பலனை எனக்கு குழு குழுவாளர்களும் மாணவர்களும் தரப்படுன்னு கேட்காம எல்லாரும் பூஜை பண்ணுறவங்க எல்லாரும் கோபிராமணிக்கு சிவமஸ்திருத்தியம் லோகா சமஸ்தா சுயோகம் கோ பசு பசு சொக்கியமாக இருக்கட்டும், பிராமணன் சுருக்கியமாக இருக்கட்டும், லோகங்கள்லாம் சுருக்கியமாக இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஒருத்தர் பூஜையிலே சாதாரண 5 முடிவில் அந்த பிரார்த்தனை தான். இங்கே திருக்குறளையும் 5 நாளும் மொத்தான ஏகாதசி திருக்குறள் அப்படிலாம் பண்ணி பெரிய பூஜை மகா பூஜையாக பண்ணுறது பூஜை பண்ணுறது. கடைசியில் கொஞ்ச நாளைக்கு இந்த கோபிராமணிக்கு சொல்லணும்னு என் மூலியமாக அதை கொண்டு வச்சுருக்கார். அதான் நான் அதிகம் பேசாத சுருக்கமாக கோபிராமணிக்கு காமி போகிற டயத்தை தான். அதனால் கோன்னா ஏன் கோ வச்சு பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னா பசுனால நமக்கு பல பொருள் கிடைக்கிறது, பால் கிடைக்கிறது, தயிர் கிடைக்கிறது, பஞ்சகலி உண்டான பொருள் வச்சாலாம் கிடைக்கிறது. அதை வச்சுக்கிட்டு ஆகுதிகள் தேவர்கள் சந்தோஷப்படுறார். அதனால நமக்கு பக்கியங்கள்லாம் வளர்ந்து நெல் விளையுது, நமக்கு நல்ல எண்ணங்கள்லாம் தோன்றதுக்கு உண்டான பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறது. அந்த குருவுடைய முதல் பிரதிநிதியை வச்சு அதெல்லாம் சமஸ்த தேவர்களும் ஐக்கியம் ஆகிடும். அதனால கோவம் முதல்ல வச்சார். பிராமணன் ஏன் பிராமண சொல்லி மரம்னு கேட்டா அது நிச்சயமாக சொல்லி மரம் சொன்னாலும் இல்லை. அந்தனன் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றார். யாரும் அந்தனன் என்போர் அறவோ எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கூர்ந்து ஒழுகலா. குருவி சொல்லிவிட்டார், ரொம்ப சுலபம், எல்லாரும் திருப்புகழ் பாடுகிறோம். அவர் என்ன பண்றார், பாடவே மாட்டார் அப்படின்னா அவர் சொல்றது யார் கேட்பா? செந்தன்மை கூர்ந்து ஒழுகலாம், தான் நடத்தி காமிச்சு. அந்தனர் என்போர் அறவோ தர்ம வழியாகவே இருப்பவர்கள், தனக்கு ஒன்றும் வைத்துக் கொள்ளாதவர்கள். ஒரு கிழிஞ்ச ஒரு பஞ்சலட்சம் 9 வேடி கட்டிட்டு அதுல கருப்பை பார்த்தாலும் வெளியே போவாங்க உலகமான பொருள். அதுதான் 100 உலகம் போடாம அது கொடுக்காது. அப்படி ஒரு வேடி எப்ப பார்த்தாலும் மந்திரம் ஆபத்து. அதை திருவையாக 100 மனசு கோவில் கோயில் வந்துட்டு இருப்பான். ஒரு திருநேர சொல்லுவாங்க நமஸ்தே இதை சொல்லிட்டு பெருனா உட்காந்து சொல்லிட்டு தானே இருப்பார். பெருனா உட்காந்து சொல்லல. அப்ப அந்த பெருனா உட்காந்து சொல்றது 4 சின்ன ரூம்ல இன்னொரு மைக்கு வச்சுட்டு அந்த நமஸ்தம் சொல்லி பார்க்கறாங்க. ஒரு ரூம்ல ஒரு ஆடியன்ஸ் கிடையாது. அது மகத்தா எல்லா இடத்துலையும் டிவியில அதை பார்க்கலாம். அந்த ஒளியாகப்பட்டது அதுல வந்து காற்று மூலியமா வந்து ஒவ்வொரு வீட்டுல இந்த ஆண்டினா கரெக்டா வச்சுக்காங்க. இந்த டிவி போட்டி வாங்கி வச்சுக்காங்க. அவன் வீட்டுல மட்டும் தெரியும். அப்படி புத்தியாகப்பட்டது எவருக்கு பிரகாசிச்சு இருக்கோ அவன் புத்தியில போய் இந்த வேலை பண்ணா காத்து வந்து அப்படியே வந்து ஐக்கியமாகி அவன்கிட்ட ஸ்வீகரம் பண்ணி அவனுக்கு கெட்டதுன்னு அப்படின்ற போது நல்லதா அவன் பழகிறான். காதுல கேட்ட மாத்திரம் சரி, அவன் வேலை சொல்லணும்னு சொல்லு. ருத்ரத்தை பற்றி சொன்னா நடுவில் புரிஞ்சுட்டு சாதவான் சொல்லணும்னு சொன்னார். அது நடுப்புற மனசிவாய மக்கள் வந்து சொன்னார் இலக்கணம் உண்டு. அப்பேற்பட்ட திருவுத்திரத்துல பெரியவா சொல்லுவா, என்ன பாமரர்கள் கூட பார்க்கணும் பெருமை இருக்கா புதை அது இந்த இடையில பேசிட்டு போறாங்க. அவளை கூட தெரியும் சூரியன். அந்த ஒரு சூரியனை பார்க்கறதே நாடுகள் கண்டது லைட்டை போட்டு மறைக்கிறா பார்ப்பேன். இப்படி மத்திய வந்துருக்குது, நேரம் பார்க்க முடியல. சூரியனை கதை பார்க்க முடியல. இப்படி கைவெட்டு மாதிரி போயிட்டு நம்ம விஜயநகரில் பார்த்து வச்சிருக்காங்க. 100,000 கோடி சூரியன் போல அப்படின்னு சுவாமி வகைக்க முருகமான கல்வி பார்க்க 100,000 கோடி. ஒரு சூரியனே நேர கண்ணால பார்க்க முடியாத போது 100,000 அதுக்கப்புறம் கோடி. இப்பேற்பட்ட சூரியன் குறித்து எழுதப்பட்டப்போ அப்படி சுவாமி இருக்கிறார். வளர்ந்தது தெய்வீக வடிவமும் உளந்தலில் சென்று வெளியில பார்க்க முடியாது. இந்த ஊனக்கண்ணு மூடிட்டு கோவிலுக்கு சமப்பட்டு 7 நிமிஷத்துக்கு போவான். 50 பேர் அடிக்கிட்டு போவான். எல்லாம் போய் தகவல் இருப்பா. தீபாவளி கண்ணை மூணு கண்ணையை மூடினா அங்கே வந்து 20 வருது சுவாமிக்கு முன்னாடி தீபாவளி கண்ணை மூடினானே உள்ளுக்குள்ள பாரு. அந்த வெளியில இருக்கிறது தான் உள்ள இருக்கிறதுனால கண்ணை மூடின உடனே அவன் பூரணத்துமா பார்க்க முடியும். அதனால அகக்கண்ணால பார்க்கிற ஒரு பொருளை
விளக்கக்கூடிய அப்பேற்பட்ட சுவாமி இதயத்துல பார்க்கறதுக்கு இந்த பிராமணர்களுடைய வேதங்கள் தன்னமில்லாத ஓதப்பட்ட ஒரு பொருள். அவ கண்ணியவாதிகாரத்து மாப்பிள்ளை ராஜனா இந்த திருக்குறள் பயிர் வந்தா என்ன பலன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். ஒரு பலன் வேண்டாம், நம்ம பலனுக்கு எதையுமே செய்யலையே, பலன் தானே வருது. ஒரு விலையை புரிய வரைக்கும் போட்டாச்சுன்னா அது தானே முளைக்கிறது, மரமாகுது, காயாகுது, பழமாகுது. விலை போட்டோம்னா சாப்பிடணும்னு சொன்னா போடுறான் இல்லை. ஆகவே கர்மாவை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம அதிகாரம். கர்மண்யவாதிகாரம் மாப்பிள்ளை கேட்டார். ஒரு நாள் கர்ம பலனை பற்றி முதல்ல சிந்திக்காரு. ஏன் வேற கர்ம பலன் சொல்லியிருக்கேன்னாக்க ஆசை காட்டி இருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் விட்டுடுனா ஒன்றும் வரமாட்டாங்க. திருக்குறள் வர வேண்டாம், நீங்க வந்து எல்லாரும் விட்டு வரலாம் வந்துவா அந்த நிலையை சொல்லுவா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சுவாமி ஒன்று வரப்போறா நேரம் பார்க்க வரையாது கேட்டா நான் இல்லை அப்புறம் நாளைக்கு பார்த்துட்டு படுத்தாலும் அதை காரணம் சொன்னா எப்படியும் நழுவி போறோம். அப்படி வரப்படாது அவனுக்கு விளக்கத்தை ஒரு பக்தியை உண்டு பண்றதுக்காக கர்மாவின் பலனை காட்டி ஆசை காட்டி காட்டி உறுதிகாலம் நித்தியம் தர்கா மூணு ஆறு படிச்சுன்னா அந்த தர்மம் செஞ்செல்லாம் வரும். தமிழ் விஜயா படிச்சுன்னா உடனே படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சோகத்தை பலன் முதல்ல காட்ட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்கிற செய் கமாண்ட் தர்மம் அவ்வளவு நீ செய்யணும் செய்யலையா கேட்க. அப்படி ஒரு தர்மத்தை காட்டுறதுக்காக பிராமணாலாம் ஒத்துழைப்பு செய்து யாருக்கும் எதையும் அனுப்பி பழைக்காம அவாவாத உட்கார்ந்து சாப்பிட்டு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கான். அவாவாத விளையாட்டு கொண்டு அவாது பிராமணர்களுக்கு இருந்த காலங்கள். அதனால நிறைய சமுத்தியா எல்லாரும் முக்கியமா இருந்திருந்தா. அதாவது பிராமண லோகாசமஸ்தான இது 6 பேர் முருகனுக்கு 6 விதமான மனுஷன் 6 முகம் துணை இருக்கிற மாதிரி 6 துணை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன துணை இருக்கணும்னா 6 துணை இருக்கிற மாதிரி சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதயா சகி சாந்தி பத்னி கமா புத்ரோ சகைதே மம பந்தவா. இந்த 6 பேரும் என் சொந்தக்காரர். எல்லாரும் சொந்தக்காரர் கிடையாது. சொந்தக்காரன் அவருக்கு சொந்தக்காரர் கிடையாது. சுவாமி தான் அவர் சொந்தக்காரர். அவர் சாமி சொந்தம், சுவாமி அவர் சொந்தம். அவ்வளவுதான். சாமினால எல்லாரும் சொந்தம். அதனால லோகமும் அவர் சொந்தம், லோகமெல்லாம் அவர் வீடு. அது எந்த வீடு பலம் அவனை கொடுப்பா. ஒரு வீடு மட்டும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ள தான் அவன் சொந்தம் கொண்டாடுறது. இப்படி இந்த பந்துக்களாக சத்தியம் மாதா எங்க அம்மா சத்தியம் பிதா ஞானம் நித்திய நித்திய அறிவு. இது அனைத்தையும் நித்தியம் விதிச்சு விவேகப்படுத்த அந்த விவேகமான அறிவு தான் ஞானம். அந்த ஞானம் தான் என்னுடைய தந்தை. தர்மோ பிராதா என்னுடைய சகோதரர்கள் யாருன்னா தர்மம் விடுதலை கிடக்கும் தந்தையை போதனையே கெடுதலா தொண்டரை கூட்டியவா. உட்கார்ந்து வீட்டில் போய் நினைக்க முடியாத அளவுக்கு இழுத்து கொண்டு வந்து கட்டுப்பட்டு உட்கார்ந்து வைக்கிறதுனாக்க கெடுதலில்லா தொண்டரை கூட்டியவா. அந்த விடுதலை சத்துங்கிறதே போதமில்லை. யாருக்கு போதம் அதிகமா இருக்கோ அவர் சொல்றாரு. யார் விட்டுண்டே இருக்காரோ அவர் விடுதலை சத்துங்கிறதே சொன்னார். நமக்காக சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு கெடுதலா தொண்டரை கூட்டுறதுக்கு சகோதரர்களாக இருக்கக்கூடிய தர்மம். இந்த தர்மோ பிராதக தயாதனி என்று தோழர் யாரு? தயை காதுண்யம். இல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தானே. நம்ம 10 ரூபா பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு 10 ரூபா எடுத்துட்டேன், நான் 10 ரூபா சாப்பிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. எனக்கு 10 ரூபா கொடுக்கறது வாய்ப்பை கொடுத்தாலே நினைக்கணும்னு சொல்றேன். நான் வாங்கலைன்னா அவர் கொடுத்து பலன் இல்லை ஒண்ணு இல்லையே. எனக்கு வேண்டாம் 2 டம்ளர் காசு தட்டமா வேண்டாம், பால் தட்டமா வேண்டாம், அவருக்கு கொடுக்க முடியும். சோ வாங்குறவன் தெரியல, கொடுக்கிறவன் தெரியல அல்ல. இந்த கை மேல இருக்கக்கூடிய இப்படிதான் இருக்கிற கை தான் அவனுக்கு வயது. அதனாலதான் கொடுக்கிறவனை வந்து வயப்படாது சொல்றது. தயாதகி தர்மோ பிராதக சாந்தி பத்னி. இல்லாததை இவன் தான் சாந்தி. நல்ல பட்டியல் சக்கரத்து போட்டுருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு திருக்குறள் பாருங்க நம்ம கிடைக்கிறேன் நினைச்சாங்க அவன் சாந்தி. இதை பத்தி சிந்திக்காம திருக்குறளை பற்றி சிந்திச்சுக்கலாம். சட்டப்பாடு கொடுத்து கிழிக்க பார்த்து இதப்படாதான்னு கேட்கறதுனா அவன் திருக்குறளே சிந்திச்சுட்டு இருக்கான். அதனால அவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப சாந்தி இருக்கு மனதில். எது அவாவுக்கு எது வேண்டாம் நினைக்கிறோமோ அதுக்கு வந்து எது சேரி வந்த உடனே எனக்கு பூமாலையை கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சு வந்து பூமாலை போட்டு வச்சுருவாங்க. ஏமாற்றம். அதாவது பூமாலை போடுவான்னு இவ்வளவு கம்பெனி பண்ணாங்க. 10 பேருக்கு பூமாலை போடாத இதுவா கிடைக்காது அப்படின்னு எனக்கு எதிர்பார்த்தனால ஏமாற்றம் எதிர்பார்க்க
இருந்தால் தான் மனசுக்கு எப்பவுமே ஒரு அமைதி கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த சாந்தி எப்படி வரும்? கீதைக்கு போனாக்கா அது எங்க போய் எல்லா சந்தோஷங்களுக்கும் நதிகள் தான் கிடக்குது. அந்த நதிகள் எல்லாம் காவேரி வரலையும் சொந்த கவலைப்படுறதில்லை, கிருஷ்ணா வந்து சந்தோஷப்படுறதில்லை. ஆனா சந்தோஷமா எப்போ பிரதிஷ்டம் சமுத்திரமான பிரதிஜந்தி என்பது எதற்கான பிரதிஜந்தே சகந்தி மத்னோதி நகாமி. அபூர்யமான நிறைஞ்சு கேட்போம் மனசுல, அது தேவையே இல்லாம பிரம்மமா உட்கார்ந்து எல்லாரும் கடவுள் கொண்டு வைக்கிறார். முன்னாடி அப்புறம் கொண்டுகிறார், டாக்டர் கொண்டுகிறார், கங்கண்ணா கொண்டுகிறார், முருகப்பா கொண்டுகிறார். அவன் எதை பத்தி அதை பார்த்ததே இல்லை, அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அவன் சிந்தனை கூட இருக்கு, சிந்தனை காக்கி பகவானி அம்பாலே நினைச்சிட்டு இருக்காங்க. அவ கண்ணெல்லாம் ஒரு பழத்துல அந்த சுவாமி தெரியுது, அந்த பூவுக்கு சுவாமியுடைய முகம் தெரியுது. அந்த முகத்துக்கு அந்த பூ எடுத்து அம்பாட்ட போடுறது கூட யோசனை பண்றாங்க. எங்க பார்த்தாலும் சுவாமி அம்பாள் தான் தெரியுது. அதனால ஆப்பிள் வீடியோ அதோடைய பெருமானமோ அதோடைய பெருமானமோ அப்படியே அப்படியே இருக்கக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு பெருமான் சொல்ல முடியும், சொல்றது நினைக்க கூட எண்ணம் இல்லை. அது சாந்தி. அப்போ எப்படி இருக்கா ரமண சுவாமி மனக்குறையாலும் நிலக்குறையாது. அசப பிரதிஷ்டம் மலை என்ன அசியுமோ, போய் போய் சரகா வச்சு வேலைப்படுத்த முடியுமோ? முடியாது. அது மாதிரி அசப பிரதிஷ்டமா இருக்கா. சமுத்திரமாவ பிரதிசந்தி என்பது அப்படி எவருடைய ஆசைகள் எல்லாம் அவர்களுடைய பூர்த்தி ஆயிருக்கோ அவங்க சாந்தி நல்லா கிடைக்கும். எவன் ஆசையை தேடிட்டு போறானோ ஆசையை தேடிட்டு போறவனுக்கு சாந்தி கிடையாது. எல்லா ஆசையும் தேடிட்டு வரும் அவனுக்கு சாந்தி இருக்கிறது. ரெண்டு பார்த்தா ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இல்லை. எனக்கு 3 டம்ளர் காப்பியே சாப்பிடுறது இல்லை. 3 டம்ளர் காப்பி வச்சா என்ன வந்தாலும் வராது. காப்பி எவ்வளவு மணி 3 ஆச்சு, குடிச்சு பாட்டு குடிக்க மாட்டேங்கிற, பிரயாங்கிற 4 மணி 4 மணிக்கு ஒரு 10 நடிச்சு எனக்கு காப்பி வேணுங்க. அவருக்கு சாந்தி கிடைக்கிறது. ஆனா சாந்தி எப்போ கிடைக்கிறது? இது உள்ளதை கொண்டு திருப்தி அடைவதற்கும் இறைவன் திருவடியிலே மட்டும் பக்தி செலுத்துவதற்கும் தன் மெய்யை மறக்கிறவதற்கும் மட்டுமே இந்த சாந்தி கிடைக்கும். சந்தி பத்னி சரி இவ்வளவு ஆயிடுச்சு. கடைசியில் என்ன? பொறுமை. அந்த பொறுமைங்கிற புத்தகம் தான் எனக்கு ஏற்படுத்தணும். பொறுமை இல்லாத ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் படி பார்த்துட்டே இருந்தா பேசுறவாளும் அதை முடியும், பேசுறது முடியாது, கேட்கிறவாளும் திருப்தி இருக்காது. பொறுமை இருக்காது. கடைசியில் தான் பொறுமை கரெக்டாக பண்ணுமா. 2 மணி நேரம் ஜோம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனந்தமா அமைதியா வெளில 12 மணி நேரம் கோபமா மணி 2 மணி 8 மணி ஆகிட்டு ஆஃபீஸ் போன தெரியும் வேலை ரெடியாக வச்சுக்கோனா உடனே கோபம் அந்த முன்னியுடைய பலன் கோபத்தில் தெரியும். அந்த பொறுமை இல்லாதனால, அந்த பொறுமையினால எல்லாத்தையும் ஒரு பறையாம் அறிவால் அறிவால் அடியோடும் அகழ்ச்சி இந்த அகழ்ச்சியை அழிக்கிறதுக்கு அறுத்து எடுக்கிறதுக்கு அந்த பொறுமை ஒன்றுதான் வேணும். நான் அதை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாங்க. அந்த பொறுமையினால அந்த அகந்தைங்கிற வேறு அகந்தை கிழக்கை அகழ்ந்ததற்கும் தொன்மன் உடல் கோயில் கேட்கும் விளக்கு இமய பொறுப்பில் விளையாடு விளையே. அது மாதிரி பகவானுடைய உள்ளத்துல பகவான் உத்தவரனையே அந்த அகந்தைய கிழக்கை எடுத்து அந்த விளக்கே உலக கோயில் கேட்கும் விளக்கே வளர்ச்சியோடு இமயத்திற்கும் விளையாடு எழுதும் வெளியே எரிநிறங்களும் நுவலும் கடந்திருக்கும் உருவடம் அழகோடு எழுதி பார்த்திருக்கும் யோகியை பேசுறார் மீனாட்சி. அந்த சாந்தியான பத்தினி வந்த உடனே சமையான புத்தகங்கள் கிடைத்தவர்கள் இவனுக்கு அமைதி கிடைக்கிறது. இந்த ஆணை வேண்டும் நல்லபடியா வாழ இதுக்கு ஆண் இல்லையா பக்தி. அந்த பக்தி எப்படி வரும்? கடையில் போனா 2 ரூபா வாங்கி சொல்லலாம், கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? மெய் மறந்து பாடியிருக்கார் அப்படின்னு அவர் மெய் மறந்து உட்கார்ந்துட்டார். இன்னும் பாடிருந்தார். என்ன மறந்து என்ன 2 மணி நேரம் என்ன ஆச்சரியம் அறுபது பாடி அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நீ பேர் வளர்க்க அது பாட்டு வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி 2 மணி 4 மணி ஆகும் 6 மணி ஆகும் மறந்து தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். மறந்தே அதை பத்தி சிந்திக்காதுன்னு சொல்லு. அப்போ மெய்மறந்து பக்தி அந்த பாதி மிக்கன்னா மெய் அந்த மெய்யை எடுத்து பாருங்க பதிதான் வரும். அந்த பதியோட ஜனத்துக்கு இது பசுவாகப்பட்டவன் அந்த மெய் இந்த உடலாகப்பட்டது மறந்து போகணும் தானே பக்தி தமிழ் அறியணும் நினைக்கிறேன். அந்த பதியை நினைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இக்கதான் ஆகப்பட்ட மெய் இந்த உடல் மறந்து போகணும்னு பதி
இந்த பக்தி உணர்வு வரணும்னா அது ஒண்ணுதான் வழி. செந்திலை உணர்ந்து உணர்ந்து கண்டனை அறிந்து அறிந்து அறிவுறு. செந்திலை உணர்ந்துவார், திரும்பி உணர்ந்துவார் என்று சொல்றார். உணர்வு கண்டனை அறிந்து அறிந்து முறை ஒழிப்பு என் செயல் அழிந்து அழிந்து அழிய நான் செய்த எண்ணத்தை அழிக்கும் அழியட்டும் அழிய மெய் சிந்தை வடுவேனோ. என்னுடைய மெய் சிந்தை வருவதற்கு எங்கும் தருதல் கிடைக்கும் பொழுதுவே அப்படியே இந்த பக்தியால் அவன் திருப்பி 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 உருகிறானே, செந்திலை நினைத்து நினைத்து பார்க்கிறானே, இதயத்தில் அன்புனாலே அவன் போட்டு அன்புடைய மதங்களின் பெருமையை கைப்பாடுதான் அவன் சிந்தையாக நெகிழ்ந்தது. கருங்கல் ஆகப்பட்டது, இதயத்திற்கு கல்லாகப்பட்டது நெகிழ்ந்து போய் ஒரு சின்ன குட்ட மாதிரி தாமரை தருவது. அது வந்து அந்த பகவானுடைய தாமர வாக்குகள் அலங்கத்துக்கு உண்டான கருணையாகப்பட்ட இதயத்துல எல்லாமே ஒரு ரசம் போன்றதான். அந்த அரவிந்தம் வருவதற்கு இந்த கல்லான மோசங்களோட இந்த இலகம் வருவான். கல்லை பிசைந்து கனியாக்கி நின் கருணை வெள்ளத்துக்கு அழுத்தி அப்படின்னு மணிவாழ்க்கை கல்லையை பசைஞ்சு அதை பழமாக்கி உருந்து போயிட்டு பழப்பழம் புரிஞ்சாலே காமிடலாம் அப்படின்னு சோறு பழக்கிட்டா அப்படியே போட்டுருவாங்க. அவ்வளவு கரிந்த பழமாக இது கல்லாயிரத்தை பகிர்ந்தான் பகவான் பக்தினால. இவனுடைய பக்தினால பகவான் பார்த்து பார்த்து பகவானோட ஒன்றி பகவானே நினைத்து அதையும் ஆழ்ந்து போகும்போது அவன் கண்ணை மறந்துங்கிறது மெய்மறந்து அந்த முறை நமக்கெல்லாம் வரணும்னா ஒரே வழி திருப்பழைப்பாங்க ஒன்றுதான் பக்தியா இருக்கு. முதல் பாடி பாடி பாட்ட நாக வந்து நம்ம இந்த நாகம்னா போனோம்னா அந்த நாக போட்ட வரல இந்த நாடாள பாடிக்கிறார் எழுதி வாழணும். பகவானுக்கு எல்லாரும் தெரியுங்க, முருகானுக்கு வரல முருகான் கூப்பிடுறாங்க, வரல இருக்கு அவனுக்கு தெரியாத கூப்பிடுறான்னு அவனுக்கு தெரியும். அங்க ரைட்டா அவன் சொல்லுவோம், அவன் கட்டாயம் வந்து நிற்பான் இருக்கு, நான் தான் என்ன கூப்பிட்டுருக்கேன் இப்படி சொல்லக்கூடாது. அது நிச்சயமாக தெரியும், நான் சொல்லுவது சத்தியமாக. ஆகவே பகவான் பக்தி பண்றதுக்கு மொழியோ இல்ல ஒரு சூழ்நிலையோ இடமோ மடியோ சுத்தமோ இதெல்லாம் ஒண்ணுமே அவன் பார்க்கறதில்லை. உள்ளத்தில் இருக்கிற பக்குவத்தையும் அதனுடைய கலர்ச்சியையும் மென்மையையும் அன்பையும் மட்டும்தான் பார்க்கறது. அதுல பரிசுத்தம் தான் பகவான் ஒன்றும் தெரியல. திருவிழா போல வெளியே அடிச்சு கொண்டு அவனுக்கு மணியே கண்ணப்பன் பக்தி இருக்குது. வாயை திறந்துட்டு போனார், தான் சாப்பிட்டு பார்த்துட்டு போய் எழுச்சி நேரி பண்ணார், எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் பண்ணார், பக்தியா பண்ணார். சுவாமிகள் எல்லாம் வந்து திருப்பிக்காக கண்ணை அடையாளம் வச்சிருந்தார். இந்த கண்ணை தீங்கி வச்சார். கண்ணம் கருணை மழை கேட்டுட்ட போயிடுது. நம்ம வாங்கி இவங்களுக்குலாம் பயப்படாத ஐயே நல்லா ஒவ்வொருவரே அவர் விட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எல்லாருக்கும் பெய்யும் காரணம்னா ஒரு நல்லவன் இருக்கான். வான்கருணை நான் பகவான் பகவான் வான்கருணை உள்ளது. நம்முடைய பிழைகளை மட்டும் பெரியவா நினைக்கிறா. ஒரு பாட்டிமான் இருந்தா ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய மரத்து செய்யுங்க குழந்தை கஷ்டப்பட்டு இருந்தா பகவான் கண்ணே இல்லை, அது இறக்க மாட்டேங்கிறார். பகவான் வாசுமா கண்ணே இருக்கம்மா, அது கண்ணி சொல்றதுதான் சத்தியம் கரெக்டு. கண்ணு இருந்திருந்தா நமக்கு இந்த கொஞ்சம் சாப்பாடு போட்டுருக்காரா போட மாட்டேன் அவ்வளவு அதையும் எடுத்துருவார். அதனால கண்ணு இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், தப்பெல்லாம் பார்க்காம நம்ம ஓடுகிற போது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படி. அதனால பகவான் வந்து நம்ம பண்ற தப்பெல்லாம் பார்க்கல. ஏற்படை செய்யலாத வேலையே இறங்கி தீர்வு புரியாத தெய்வமே. பழையதான் மதிப்பு கிடைக்கிறது, நம்மகிட்ட நிறைய கிடைக்கிறது. எவ்வளவு அபராதம், எவ்வளவு அபச்சாரம். மூலம் தீரம் போதலின் அதெல்லாம் கிடையாது. அபச்சாரம் இருக்கு, அபராதம் இருக்கு. இது மூகனுக்கு பேரு பேச தெரியாது, சுவாமி நாமா சொல்ல வராது. அப்படிதான் இருக்கு நிறையா. ஆனால் பகவான் கருணையோட இறங்கி வரதுனால மூகன் பேசுறான்.
முகம் கரோதி வாசாலம் தம் மந்தகலேகிரிம். மூகன் பேசுறான், நுண்டி நடக்கிறான். எத்ருபாரமகம் வந்தே பரமானந்த மாதவன். அந்த ஆனந்த மாதத்தின் உள்ளே குறிச்சா மொத்தத்திலேயே சின்ன குழந்தையாக இருக்கிற குருவனே மடகரந்த வெள்ளமா செய்யும். எப்படி வருது? கடல் மடை கிளி கடல் மடகரந்த விட்டமாய் அஞ்சபடி அல்பமாக்கப்பட்டு வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. கல்லு ஜலம் கிரிஜையோ ஐவன் சொல்லிருக்கிறார். இந்த அன்பினால் பகவான் வந்து இறங்கி வந்து நம்ம கேட்காததான் நம்ம கேட்கறது ஒன்று எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறோம். நம்மளை அதை முக்கடிக்கிறான். அப்ப பகவான் அவர் நினைக்கக்கூடிய சூழலுக்கு அதை நீங்களாம் நிறைய திருக்குறள் வீட்டை கற்றுண்டே இருக்கும். நாளைக்கு விழாவில் வந்து கலந்தா தெளிவுபடுத்து எனக்கு ஆதார கேட்கறது தான் கேள்வி. என்ன கேள்வியால் கொடுக்கப்படாத செய்தின்னு சொல்லிருக்காரு. இல்லை இந்த கேள்வியை கால்வழியா போவதுன்னா கருத்துல பலப்படுறதில்லை. இந்த சத்தங்கள்லாம் வந்து நல்ல சத்தங்கள் கால வந்தே இருந்தா வேற ஒன்றும் இடையே கொடுக்கக்கூடாது. அந்த அதெல்லாம் கொடுக்க முடியாத பாக்கியத்தை கொடுக்கணும்னு பகவான பார்க்கணும். Respected Tavathir Senthil Thuravi, our Guruji, our Vice President Sri G. Sundaram, Sri Sadhuram Swamigal, Sri Sugabramam Ramaswamy Shastrigal, Bombay Chairman Sri Balasubramanian and Sri Ramanath. It's my privilege to be given the honorous task of proposing a vote of thanks today. At the outset, I would like to thank Tavathir Senthil Thuravi for his benedictory address. We value Swamiji's association with us all these years and hope that his blessings will provide a great source of strength to our activities. The celebrations on this scale have involved the cooperation and assistance of so many organizations and individuals that it is extremely difficult to list out all of them and thank them adequately for their assistance. Nevertheless, I have tried to attempt this task to the best of my ability. I thank the convener of the celebrations committee, Sri N. Subramanian, and our senior member, Sri S. K. Ramanathan, for their guiding us at every stage. Our thanks go to Sri C.V. Shankar, IAS, for his assistance to contact the concerned commercial tax authorities for clearing the non-tax angle of the celebrations. Sri Lakshmi Subramaniam, editor Jnana Chudar, assisted by Srimati Lakshmi Ramanan and Pulavar Sanjeevi, offered to take on the entire burden of bringing out the souvenir in time, for which our no thanks can be adequate. We thank the staff of AVM Kalyan Mandapam for their cooperation and assistance. We thank Kadiravan Press, Maruti Art Press, and Sri Kannan Gopalan for bringing out various printed matters in time. No function can be successful without good feeding arrangements. Sri Geetamani Iyer and his son Sri Jayaraman fulfilled this task admirably. He had to cater to over 18,000 for lunch, with first notice at 9 a.m., revision at 10 a.m., and further revision at 11 a.m. He ensured that all those who came for the function left after taking their food, for which we thank them very greatly. Our greatest problem of accommodating outstation Anbargarh was solved like a miracle by God's grace by the offers of Sarva Sri G. Ramaswamy, former Attorney General, Srimati Savita Sriram, Sri Krishna Rao and Srimati Bhuvana, and Sri Rajagopala. They smilingly handed over their residences for our use and even inquired periodically whether they were comfortable. We cannot adequately thank them for their magnanimity. Excellent banners by Purushothaman and potable water by Sujal were extremely appreciated. Video and photography arrangements were admirably handled by Mannai Murthy. Our Anbar Raja of Raja Audio Systems gave us the mic support as anticipated. The other problem of transport was tackled efficiently by Sri Shekhar of Bangalore to G. Sundar, with Sri Arunachalam always on his car to ensure that transport of outstation Anbargarh and our needs were duly met. He was ably assisted by Sri Sundaram, Margabandhu and Srinivasan. The state police and traffic authorities need mention for their cooperation. Orderly arrangements to cater to over 1,500 people on an unprecedented scale was handled most efficiently by Srimati Vimala Rajaram and her group of Anbargarh. As expected, and our thanks go to them.
our finance chief Srinivasa Raghavan oversaw the income and expenditure, and the hand of Lord Srinivasa of Tirupati appears to have sent him to ensure that we did not have to modify anything for want of funds. Our volunteer-in-chief Srimati Akila Rajan, who had to be out of her house always, organized a battery of excellent volunteers, of which Renuka and Srimati Padma need special mention for their outstanding work for over a month on various assignments. Srimati Meena Venkatraman sent two outstanding youngsters, Venkatraman and Balasubramanian, who did an admirable job round the clock. Our ever-energetic Kristivasan looked after all arrangements in every area, and he was so fast that it was not possible to cope up with his speed. Srimati Rajalakshmi and her foursome made arrangements for columns, and they had to work in the late hours. Srimati Almelu Santanam and Srimati Saroja Narayanan took full charge of the flower, puja and home arrangements, and they made an excellent job of it, ever smilingly. The Kummi and Kolatam were well organized by Srimati Mangalam Mani, and the performance of junior students under the able stewardships of Srimati Almelu Santanam needs special mention. Our thanks are also due to Srimati Bala Ganeshan and Srimati Venkatraman, who had looked after Tavattiru Sadhuram Swamigal. I would now thank Sri B.R. Kumar, Station Director, Chennai, and his colleagues, as well as Sri H. Ramakrishnan, News Editor, Doordarshan, and his colleagues for their excellent coverage of our functions. We are also grateful to the press, particularly the Hindu and Jnana Chudar, for giving advance coverage to our functions. Any function of this nature cannot be performed in the air. However, 340 advertisers helped us to generate considerable funds, and our thanks go to the teachers and Anbarhai who have brought in these advertisements. Donors have helped us in a very big way, which made us feel the presence of His divine grace to meet our targeted expenditure. It was as though, anticipating the unprecedented gathering in AVM, God sent money in advance to help us concentrate on our work. We cannot thank Guruji as he is our president. However, I shall be personally unfaithful to myself if I do not share my thought and experience with you. Every problem was visualized and its solution was evolved by Guruji in such a manner that each milestone could be reached with no difficulty. He was ever ready to hear us and guide us with the result that we had no need to fend for ourselves. I offer our respectful regards and pranams to him and Srimati Janaki Raghavan. We also thank Guru Jayanti Samiti for organizing Guruji's Bhimarada Shanti in a fitting manner. As mentioned earlier, we had assistance from so many organizations and individuals. I may therefore be kindly pardoned if I have not mentioned any of them, all of them. I would assure them that it has not been an intentional omission. Concluding, I thank you all for bearing with my long-winding speech. Vetrivel Murugan. இப்பொழுதும் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற நிறைவேற்ற சமயத்தில் அந்த முருகனை எருமையில் ஏறி வழிபாடு பண்ணி முடித்துக் கொள்கிறோம். ஈசருடன் ஞான மொழி பேசுபூதி கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் உந்தே குன்றுவதே வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே மனம் இந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருளி அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் மந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் மந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை. மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளை. எங்கள் பிழையை பொறுத்து
உந்தன் இருத்தாளிலொற்ற பெருவாழ்வு பெற்ற அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு